ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கு என்னுடைய இந்த ஆடியோ மெசேஜில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதாவது நம்முடைய உடன்பிறப்புகளில் நமக்கு முன்னாலேயே பிறந்து அனுபவத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிற குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க தானே. அண்ணன்னு நம்ம சொல்றோம்ல, மிகச்சிறந்த உறவு. அப்படி ராமாயணத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய ராமர் அவருடைய தம்பி பரதனுக்கு சொன்ன அறிவுரைகளை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பரதனுக்காக சொன்னது மட்டுமல்ல, நம்மை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்காகவும் சேர்த்து சொல்லப்பட்டதுதான் என்பதற்காகத்தான் நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். அப்பாவான தசரதனுடைய உத்தரவுப்படி தானே ராமன் காட்டுக்கு போனாரு. காட்டுக்கு போயிட்ட அண்ணனை பார்க்கறதுக்காக பரதனும் காட்டுக்கு போனார். அண்ணாவை பார்த்து பேசுறதுக்கு தான் போனார். அண்ணாவை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில, அண்ணா தயவு செய்து நீங்க அயோத்திக்கு திரும்பி வந்துருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சினார். அவர் மீண்டும் அயோத்திக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நம்பவும் செஞ்சார். ஆனா ராமன் என்ன சொன்னார்னா, தந்தையினுடைய உத்தரவை ஏத்துதானப்பா நான் காட்டுக்குள்ள வந்திருக்கேன். இப்ப நான் உன் கூடயே இந்த நாட்டை ஆட்சி செய்யற அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்னா அப்பாவை அவமதிச்சடாயிடும். அதனால நீ மட்டும் இப்போ திரும்பி ஊருக்கு போய் நல்லபடியாக நம்முடைய நாட்டை ஆட்சி செய் அப்படின்னு அறிவுரைகள் பல சொன்னார். இப்படி ராமனால பரதனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளுடைய தொகுப்பு தான் ராமகீதை என்று நம்மால போற்றப்படுது. இன்றைக்கும் நம்மால பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உறவை கண்டு மகிழறதும் அல்லது அதற்கு எதிர்ப்பதமான பிரிவை கண்டு வருந்துவதும் கூடவே கூடாது. இரண்டையுமே நீ இயல்பாக எடுத்துக்கோ. என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் எந்த நிலையிலுமே சஞ்சலமடையாத ஒரு மனப்பாங்கு, சஞ்சலமடையாத ஒரு மனம் உனக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பேற்பட்ட மனப்பாங்க நீ வளர்த்துக்கப்பா என்று சொன்னார். அதாவது கடலை நோக்கி செல்லுகின்ற நதியானது மீண்டும் எப்படி கடல்ல இருந்து திரும்பி வர முடியாதோ, அதே மாதிரி கடல் என்பது பரம்பொருள், இறைவன். சரண் அடைஞ்சிட்டோம்னா அந்த இறைவன்கிட்ட கடவுளோட நம்ம ஐக்கியமாகும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம பேக் அடிக்க முடியாது. அதற்கு அவர் சொன்ன ஊமைதான் கடலை நோக்கி போற நதியெல்லாம் மீண்டும் வெளியில வர முடியாது என்பது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீ ஆணித்தரமாக நம்பு. நமக்கு புதுசாக ராத்திரிகள் வருமே இல்லாம நம்மை கடந்து சென்று விட்ட இரவுகள் மீண்டும் நமக்கு கிடைக்காது. கிடைக்குமா? டைம் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் என்று ஆங்கிலத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லுவார்கள். சம்மர்ல சூரிய கிரகணங்கள் என்ன பண்ணுது? கோடை காலத்துல சூரிய கிரகணங்கள் தண்ணீரை உறிஞ்சி ஆவியாக்குது, உண்டு தானே? அதே மாதிரியே இரவும் பகலும் நம்முடைய வாழ்நாள நம்ம கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு அது உறிஞ்சுது அப்படின்ற கணக்கு நமக்கு தெரியாத போதும் நம்ம ஏன் மகிழ்ச்சியை கொண்டாடணும் அல்லது அழுகைக்காக வருத்தப்படணும்? நம்ம வாழ்நாள இந்த கிரகணங்கள்லாம் எவ்வளவு நாள் உறிஞ்ச போகுது, எவ்வளவு உறிஞ்சி இருக்குன்னு தெரியாத நம்ம மகிழ்ச்சிக்காகவும் துக்கத்துக்காகவும் ஏன் அழணும்பா, அழாத அப்படின்னு சொன்னார். சூரியன் கிழக்கில் கம்பீரமா உதிச்ச உடனேயே ஒரு புதிய நாள் பிறந்துடுச்சுன்னு நாம மகிழ்ச்சி அடைகிறோம்.
மகிழ்ச்சி அடைகிறோம் தானே. ஆனா அந்த மகிழ்ச்சியான தருணத்துக்கு பின்னால நம்முடைய ஆயுசுல ஒரு நாள் குறையுதுன்ற உண்மையை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்குமா? எந்த சந்தோஷத்துக்கு பின்னாலும் ஒரு துக்கம் நிற்கும். எந்த துக்கத்துக்கு நிழலாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் உதிச்சோன்னே அதுக்கு பின்னால நம்முடைய வாழ்நாளில் ஆயுசுல ஒரு நாள் குறையுது. ஒரு 30 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அவர்களுடைய துக்ளக் ஆண்டு விழாவில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ மேடையில் அவர் சொன்னார், நம்முடைய பர்த்டேவை, அதாவது பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்முடைய இறப்பை நோக்கி நாம் வைக்கின்ற ஒரு அடி அப்படின்னு சொன்னார். அப்போ இளமையா இருக்கிற என்னுடைய மனசுல சோ அவர்களுடைய இந்த ஒரு வாக்கியம் ஆழமாக பதிந்து விட்டது. இன்று வரை என்னுடைய பர்த்டேக்களை எல்லாம் நான் கொண்டாடுவதில்லை. பழுத்த உடனேயே பழங்கள் எல்லாம் அது எந்த மரத்துல பழுத்து தொங்குதோ அந்த மரத்தினுடையான தொடர்பை அறுத்துக்கிட்டு மண்ணுல கீழே விழுந்துருது. இப்ப மக்கள் என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? தொடர்பை விட்டது அந்த பழமா இல்ல மரமானு பெரிய ஆராய்ச்சி பல வருஷங்களாக பண்றாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஆராயாம அந்த பழம் பழுத்ததன் பலனாகத்தான் அல்லது விலகுகின்ற பக்குவத்தை ஏற்படுத்துறதா தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். பக்குவம் அடைஞ்சோன்னா அது விலகி அந்த மரத்திலேருந்து கீழே விழுந்தது, அப்படித்தான்ப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்முடைய மனசு பக்குவமாயிடுச்சுன்னா, அதாவது மனசு பழுத்துருச்சுன்னா, பிரிவோ அல்லது மரணமோ எந்த பிரச்சனையும் நமக்கு உண்டாக்காது. தம்பி கிட்ட சொல்றாரு, எவ்வளவு உணர்ந்து எவ்வளவு சிரத்தையோட பேசுறாருன்னு பாருங்க ராமன். இப்போ கடல்ல ஒரு கட்டை மிதக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கட்டையினுடைய போக்கு அந்த நீரினுடைய ஓட்டத்தை பொறுத்தது தான். நீர் எந்த பக்கம் போதோ கிழக்கால போனால் கட்டையும் கிழக்கால போகும், நீர் மேற்கால போனால் கட்டையும் மேற்கால போகும். அந்த கட்டைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொருளோட அது இணைஞ்சிருச்சுன்னா மகிழ்ச்சி அடையதோ அல்லது அந்த பொருள்ல இருந்து பிரிபட்டுட்டா அழுவதோ கிடையாது. தண்ணீரினுடைய போக்கில் அது பாட்டுக்கு பயணிக்கும். ஏன்னா அந்த பக்குவம் தான் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி நாமும் வாழ்க்கையில பல பேரை சந்திக்கிறோம், உண்டா இல்லையா? பல பேரை பிரிகிறோம், உண்டா இல்லையா? அவ்வளவுதான். பிரிதல் என்பது தவிர்க்க முடியாதது என்பதை சந்திக்கும் போதே நாம் உணர்ந்துட்டோம்னா நமக்கு வருத்தம் ஏற்படுமா? வருத்தம் ஏற்படாது. Every manufactured product will surely have an expiry date என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த உலகிலே தயாரிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் ஒரு நாள் காலாவதியாகும். மனுஷனும் அந்த விதிக்கு உட்பட்டது தான், மனித உயிரும் அதற்கு உட்பட்டது தான். அதனால ஒருத்தரை சந்திக்கும் போதே இவரை என்றாவது ஒரு நாள் பிரிய வேண்டி வரும், அது தவிர்க்க முடியாததுன்னு உணர்ந்துட்டோம்னா எங்க வருத்தத்துக்கு இடம்? அதை தான் தம்பிக்கு சொல்லித்தரார். உண்மையா இருக்கிறது தான்பா உண்மையான சுகம். சத்தியமா இருக்கிறது தான் இன்பம். இந்த உண்மைய ஒருத்தன் பின்பற்றான் இல்லையா, அவனுக்கு 1000 எதிர்ப்புகள் குறுக்கிட்டாலும் அவனுடைய மனசாட்சி ஆதரவாக அவனுக்கு குரல் கொடுக்கும். அவன் மனசாட்சி அவனை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நிலை தான் எப்போதுமே மனிதர்களுக்கு தேவை. இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிற மனோபாவத்தை நீயும் வளர்த்துக்கொள் என்று சொன்னதோட தேவைகளை எல்லாம் நாம சுருக்கிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில சுகம் வரும்பா. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை மீண்டும் உன்னுடைய அண்ணனாகிய நான் இன்றைக்கு உனக்கு நினைவுபடுத்துறேன்பா. எனவே பரதா, அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக காட்டுக்கு வந்திருக்கிற நான் இப்போ உன்னுடைய இன்விடேஷனை, உன்னுடைய அழைப்பை ஏற்று
நாட்டுக்குள்ள வந்து பரிபாலனம் பண்ண இயலாது. இப்ப நான் உனக்கு சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களையும் கவனமாக கேட்டுக்கோ, கேட்டுட்ட நீ நினைவில் வைத்துக்கொள், நாட்டுக்கு போய் நல்லபடியாக ஆட்சி செய் என்று சொல்லி அமிச்சார். இப்படி ராமன் தன்னுடைய தம்பி பரதனுக்கு சொன்ன அறிவுரைகளுடைய தொகுப்பு தான் ராமகீதை என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு, ராமன் பரதனுக்கு சொன்னது பரதனுக்காக மட்டுமல்ல, நம்மை போன்றவர்களுக்காகவும் தான் என்பதை உணர்ந்து கொண்டு இதில் இருக்கிற பெஸ்ட் விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில சரியான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி நாமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.